உள்ளுக்குள்ள சந்தோஷமா இல்லாதனால அதனுடைய வெளிப்பாடு தான் படித்தவர்கள் தவறு செய்யறாங்க. படிப்புக்கு the objective of education is defeated. So therefore there is something wrong about it, right? ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன். தற்குறிகள்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு. நான் எதையுமே மீட் பண்ணல. தற்குறிகள்னு ஒரு தமிழ் வேர்டு இருக்குன்னு தான் நான் சொன்னேன். இன்னைக்கு இந்த தற்குறிகள்னு பல பேர் பேசுறாங்க. தற்குறிகளுக்கு என்ன அர்த்தம்? படிக்காதவன், இல்லிட்ரேட்டுக்கு பேர் தான் தற்குறி. ஒரு காலத்துல அவனுடைய தற்குறி என்ன? தன்னைத்தானே குறித்துக் கொள்ளுதல்ல என்ன பண்ணுவான்னா கை நாட்டு வைப்பான். அவன் பேர் தான் தற்குறி. அந்த காலம் தாண்டி போய் இன்னைக்கு எல்லாருமே ஏதோ படிச்சிருக்காங்க, ஒரு கையெழுத்து போடுற அளவுக்கு இருக்காங்க. ஆனாலும் இன்னைக்கு நம்ம இந்த தற்குறின்ற வார்த்தையை யூஸ் பண்றோம்ல, அப்ப அந்த தற்குறின்ற அந்த வேர்டுக்கு ஒரு அர்த்தம் வேணும். அந்த வேர்டு என்ன தெரியுமா? புத்தகங்கள் படிக்காமல் தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டுபவர்கள் தற்குறி. என்ன பொறுத்தவரை படிக்கிற பழக்கம் ரொம்ப முக்கியம். It's very important that you develop reading habit right from this young age. Don't be WhatsApp doctrines. Don't be Facebook doctrines. அதெல்லாம் உதவாது. You have to have a journey with a book. You have to have a beautiful journey with a book. புக்கினுடைய மிகப்பெரிய பயன் என்னன்னா, it will make you think. நான் இப்ப பேசுறேன்ல, நான் பேசும்பொழுது இவ்வளோ பேர் கேட்குறீங்கல்ல, கையெல்லாம் தட்டுறீங்கல்ல, இந்த பள்ளி பருவத்தில் நீங்க பண்றது ரொம்ப முக்கியம்னு நான் கருதுகிறேன். அதுல முக்கியமான இந்த பழக்கம் என்னன்னா, தற்குறிகளா சுத்தாம இன்னைக்கு தமிழ்நாடுல பல தற்குறிகள் சுத்திட்டு இருக்காங்க. புத்தகம் படிக்கிற பழக்கமே போயிடுச்சு. புத்தகமே படிக்கிறது எல்லாரும் வாட்ஸ்அப்ல காதால யாரோ பெருசா எழுதுறத வச்சுக்கிட்டு அதையே வச்சு ஓடுறாங்க. அரையும் முறையுமா ஏதாவது ஒரு ஹெட்லைன்ஸை படிச்சுட்டு அதை பத்தி 2 மணி நேரம் பேசுறாங்க. உள்ள போய் படிக்கிற பழக்கம், படிப்புன்றது வந்து தானா வராது. எஃபர்ட் எடுத்தாதான் படிப்பு. படிக்கிறதுக்கு அந்த ஒரு மனோநிலையும் அந்த ஒரு பழக்கமும் ஏற்பட்டாதான் reading will become a habit. Or else you may know the language, you may understand the meanings of words, but you can never become a person who gets into the habit of reading. My request is please go into it. Maintain a good physique. Maintain a real good physique. ரொம்ப முக்கியம். பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.